மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரவும், ஆண்டவரே இந்த ஆலயத்திலே, ஆண்டவரே மாத பிறப்பிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கவும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மாதத்திலே நீர் எங்களோடு பேச போகிற அந்த வாக்குத்தத்த ஆண்டவரே வார்த்தைகளுக்காகவும் அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைத்து கர்த்தாவே அதுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கவும் நீர் கொடுக்க போகிற அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே 11 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த 12வது மாதத்திலும் எங்களை நடத்தின தேவன் நிச்சயமாக இந்த மாதத்திலும் உம்முடைய வார்த்தை எங்களை நடத்தும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்ற வண்ணமாக ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபையினாலே எங்களை நடத்தின உம்முடைய மேலான இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும், வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆன்லைன் மூலமாக இணைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இனிமேல் இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே சங்கீதம் 27:5 நாங்கள் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென், ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனுடைய கிருபையினாலே தேவன் தாமே 11 மாதங்களையும் கண்மணி போல பாதுகாத்து தேவன் இந்த 12வது மாதத்திலும் தேவன் எங்களை நடத்தி வந்த தேவன். ஆமென். இந்த மாதத்திலே நாங்கள் தேவனுக்குள்ளாக அவருடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடிக்க போகிறோம். நாங்கள் ஏற்ற நேரத்திலே அவருடைய வார்த்தைகளை நாங்கள் பார்ப்பது நலமாக இருக்கிறோம். அதனாலே இன்றைக்கு 12வது மாதம் என்றாலே, டிசம்பர் என்றாலே ஏதாவது ஒரு அனர்த்தங்களும் ஏதாவது காரியங்களும் சம்பவிக்கிறதே நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் இந்த 12வது மாதம் ஒரு பாவம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது. எங்களுக்கு இலங்கையை பொறுத்தவரையிலே அது தெரியாவிட்டாலும் உலக நாடுகளிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறபடினாலே இந்த 12வது மாதமானது அது மிக ஒரு மோசமான ஒரு மாதமும், அதே நேரத்திலே அங்கே தேவனுக்கு அங்கே விரோதமான வார்த்தைக்கு விரோதமான காரியங்களும் சம்பவிக்கிற ஒரு மாதம். ஏனென்றால் அதிலே தான் கிறிஸ்தவ பிறப்பும் அங்கே அந்த ரோமன் கத்தோலிக்கத்தினாலே அது கொண்டு வரப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறபடினால அந்த சண்டா கிளாஸ், அதாவது என்ன சொல்கிற நத்தார் பப்பாவை வைத்து அவர்கள் பல தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களையும் பல அங்கே குடிவெறி காரியங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் இயற்கையை பொறுத்தவரையிலே அந்த மாதம் சூரியன் அதிகமாக இறங்குறபடினாலே அங்கே இயற்கையிலும் அதிகமான பேரிழப்புகள் நடைகிற ஒரு மாதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை பார்க்குற வேளையிலே 6வது கோப கலசத்துக்கு 7வது கோப கலசத்துக்கு இடையில் இங்கே நியாய தீர்ப்புகள் ஊற்றப்படுகிற ஒரு காலமுமாய் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கி கடைசி காலத்தில் எப்பயுமே ஒரு தூதன் அங்கே வந்தால் அங்கே நியாய தீர்ப்பும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆமென். அதனால் பார்க்குற வேளையில் அன்றைக்கி நோவா வந்த வேளையில் அங்கே நியாய தீர்ப்பு பூமியை தாக்க வந்தது. அதே போல் அந்த நியாய தீர்ப்பு அங்கே வந்ததை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் தான் தீர்க்கதரிசி இந்த கடைசி காலத்திலும் அதே வண்ணமாக இன்றைக்கு தீர்க்கதரிசி நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் அவர் போன பிற்பாடு நியாய தீர்ப்பானது அவருடைய காலத்திலும் அது சம்பவித்தது.
ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய ஜனங்கள் வந்து அங்கே பாதுகாக்கப்பட்டார்கள். அதே போல் மோசேயுடைய நாட்களை பார்க்குற வேளையில் மோசேயுடைய நாட்களிலும் என்ன நடந்தது? மோசே அங்கே இருந்தான், நியாயத்தீர்ப்பு பூமியை தாக்கி கொண்டு தான் இருந்தது. 10 வாதைகள் வர்ற வேளையிலும் தாக்கினது. அதே நேரத்தில் யாத்திரையில் இவங்க என்ன செய்கிறாங்க? ஆயத்தமாக இருந்தாங்க. எப்பயுமே ஒரு தீர்க்கதரிசி பூமியில் நிற்பானென்றால் அந்த பூமியானது நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டது. ஏன்னா அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத எல்லாரும் அழிக்கப்படுவார்கள், நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை ஆதியாமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் மட்டும் நாங்கள் ஆராயலாம். முதலாம் யாத்திரையில் அங்கே மோசே வந்தான், 2ஆம் யாத்திரையில் இயேசு கிறிஸ்து வந்தார், இப்போ நாங்கள் 3ஆம் யாத்திரையில் நாங்கள் இருக்கிறோம். ஆமேன். அப்போ எப்பயுமே வந்து நியாயத்தீர்ப்பு. அதே போல் தான் இன்றைக்கி நாங்கள் இப்போ பார்க்குற இந்த வார்த்தையை பார்க்குற வேளையில் தாவீது என்ன சொல்கிறான்டா, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, ஆமேன், தீங்கு நாளில் அவர் என்ன செய்ய போகிறார்? அவர் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமேன். நீங்கள் ஆதியாமத்திலிருந்து பார்க்குற வேளையில், அதே போல் மோசேயுடைய காலம் பார்க்குற வேளையில் எப்படியாக தேவன் தன்னுடைய ஜனங்களை கோசோன் என்ற ஒரு பட்டணத்தில் எகிப்தில் வாத தாக்குது. ஆனால் கோசோன் உள்ள பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க, கேள்விப்படுறாங்க. எல்லாமே பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செய்தார்? பாதுகாத்தார். அதே போல் இன்றைக்கு எதிரியினாலே தாவீது அங்கே யுத்த களத்தில் இருக்கிற வேளையில் எதிரிகள் அவனை சூழ்ந்துற வேளையில் அவன் பாடுற பாடல் தான் இந்த பாடல். அதே அவன் என்ன சொல்கிறான்? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்ன 2 கொரிந்தியர் 5 என்ன சொல்லுது? பூமிக்குரிய கூடாரமானது அழிந்து போனால். அப்போ கூடாரம் என்ன? அவருக்குள்ளாக. அப்போ அந்த கூடார மறைவில் அவன் என்ன செய்ய போகிறாராம்? மறைத்து அதே நேரத்தில் என்ன செய்ய? ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் அவர் உயர்த்துவார். அப்போ ஏன் அண்டாது? அப்போ முன்னுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவன் எப்படியாக தேவனை நம்புறான் என்று பார்க்கலாம். பாருங்க, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். பாருங்க, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? பாருங்க, அவனோட விசுவாசத்தை பாருங்க. அவனை போல அவன் வந்து யுத்த கலையை தெரியாட்டியும் அவன் தேவன் அவனோடு இருந்தார். அவனுக்கு சூழ என்ன இருக்கிறாங்க? இராணுவம் இருக்கிறது. அவனோடு யுத்தம் பண்ணத்தக்கதான வலது பக்கம் இடது பக்கமும் பலசாலிகள் இருக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்டா? கர்த்தரே என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? பாருங்க, அடுத்தது சொல்கிறான் பாருங்க, என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருங்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. பாருங்க, ஒரு பாளையம் இறங்கினாலும் என்ன செய்யாதா? அவனுடைய இருதயம் பயப்படாது. இப்போ நாங்கள் வெளியில் காட்டாடி எங்களோட இருதயம் என்ன செய்யும்? பயப்பட்டுட்டு இருக்கும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? இந்த இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். எதில் நம்பிக்கையாக இருப்பேன்? கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அப்போ பாருங்கள், எப்படியான விசுவாசம் படித்து அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே என்ன சொல்கிறான்? நான் நாடுவேன். அப்போ அப்படியான மனிதன் என்ன செய்ய மாட்டான்? பயப்பட அவசியமே இல்லை. அதனால தான் அவன் சொல்கிறான். பாருங்கள், அதுக்கு பிற்பாடு நாங்கள் பார்க்குற வேளையில் தான் அந்த பாயிண்ட் வருது. பாருங்கள், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, முன்னுக்கு பார்க்குற வேளையில் அவருடைய ஆலயத்தை அவன் சொல்கிறான். பாருங்கள், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பாருங்கள், அவன் கேட்குறான், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதே நாடுவேன். அப்போ அவன் எதை கேட்குறான்?
அவருடைய சமூகத்தில் நான் எப்பயுமே இருக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி. பாருங்க, அவருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை பார்க்க அவன் விரும்புகிறான். ஆனால் அவனுக்கு அது கிடைக்கல. ஏன்னா அவன் இந்த நாட்களில் என்ன செய்கிறான், அவன் கட்ட முடியாதபடி சாலமோன். ஆனால் அந்த ஆலயத்துக்காக அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொன்றையும் செய்கிறான். அவனுடைய நாட்கள் எப்படி இருந்தது, அந்த ஆலயமானது அந்த தோளினால் மூடப்பட்டு உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்ன செய்கிறது, ஒரு ஆசாரிப்பு கூடாரமாக அது ஸ்தாபிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நான் அதிலே நான் இருக்க நான் விரும்புவேன் என்று அவன் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் இப்பொழுது என் தலை பாருங்க, என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அவன் என்ன சொல்கிறான், பாடுறத பாருங்க. அப்படியே அவன் அங்கே என்ன செய்கிறான், சொல்லி கொண்டு போகிறான். கர்த்தாவே, நான் கூப்பிடும் சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி உத்தரவு செல்லும். அடுத்த நேரம் பாருங்கள், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன். கர்த்தாவே, என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று சொல்கிறான். அங்கே 10வது வசனம் பாருங்கள், நான் ஸ்பீடாக போகிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று அவன் அப்படியாக என்ன செய்கிறான், தேவன் பேரில் விசுவாசம் வைக்கிறான். அதனால தான் அவன் சொல்கிறான், என்னை தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவில் வைத்து அவர் என்ன செய்வாராம், என்ன பாதுகாப்பு. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. அதே போல தான் தேவன் இன்றைக்கு அதே வண்ணமாக தேவன் தன்னுடைய ஜனங்கள் அவர் என்ன செய்கிறார், பாதுகாக்கிறார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அந்த வண்ணமாக தான் உரைக்குது. இப்போ நீதிமொழிகள் 16:4 எடுங்க. பாருங்க 16:4 பாருங்க. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். அப்போ பாருங்க, கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். அப்போ இந்த பூமியில் என்னத்துக்காக அவர் படைத்தார், சகலத்தையும் தமக்காக தான் படைத்தார். ஆனால் தீங்கு நாளுக்காக யாரை படைக்கிறேன், துன்மார்க்கன். அப்போ துன்மார்க்கன் என்ற என்ன மீனிங், அவன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காத ஒரு மனிதன், அதாவது பாவமான், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நடக்கிற. அதனால தான் என்ன அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்க. ஏன்னா அக்கிரமம் என்றாலும் அதுதான் அர்த்தம், ஒன்றை செய்ய அறிஞ்சு அதை செய்யாமல் இருக்கிற. அதே போல் துன்மார்க்கரும் என்ன, சரியான நீதியில் பாதையில் நடக்காமல் நடக்கிறவங்க. அப்போ பாருங்கள், கர்த்தர் தமக்கென்று சகலத்தையும் என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் அவர் படைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு அதுதான் சம்பவிக்கிறது. இன்றைக்கு உலக ஜனங்கள் நினைப்பாங்க அவங்க நல்லவங்க, ஆனால் தேவனுடைய அந்த செய்திக்கு, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற யாவரும் அக்கிரமம்தான், துன்மார்க்கர் தான். பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவரும் என்ன செய்ய போகிறாங்க, அழிக்கப்பட போகிறாங்க. அப்போ அந்த மிருகத்தின் முத்திரையை என்ன செய்ய போகிறாங்க, தரிப்பாங்க. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக பரிசுத்த ஆவியை பெறாத அனைவரும் அழிக்கப்பட்டு தான் ஆக போகிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியை பெறாத அனைவரும் மிருகத்தின் முத்திரையை வணங்குவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல். அப்போ அதனால் என்ன செய்ய போகுது, இந்த பூமியில் பாதுகாக்க வேணும்னா அந்த ஆலயத்தில் தாவி சொல்கிற மாதிரி நான் ஒரே கேட்டேன், அதையே நான் நாடுவேன் என்ற என்ன அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக நான் ஆலயத்துக்கு போவேன், அதே நேரம் ஆராய்ச்சி செய்யும்படியாக. அது மாத்திரமில்லை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்வேனா அவருடைய சமூகத்தில் இருப்பதையே நான் விரும்புவேன் என்று அவன் என்ன சொல்கிறான், அந்த காரியத்தை செய்கிற. பாருங்கள், ஒரு ராஜா அவனுக்கு டைமே இருக்காது, ஆனால் அவன் என்ன செய்கிறான், அப்படியான வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறத பார்க்குறோம். அப்போ அதனால் தான் தீக்க சொல்கிறேன், இந்த நாள் இப்போ நீங்கள் இந்த வார்த்தை அவர் எதுக்கு எடுக்கிறீரண்டா, தீக்கர்சி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற செய்தியில் தான் அவர் இந்த வசனத்தை எடுக்கிறார். ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் மாத்திரம். அப்போ இந்த பூமி அழிக்கிறதுக்கு முன்பாக, இந்த பூமியில் ஒரு தீங்கு வர்றதுக்கு முன்பாக அவர் எங்களை எடுக்கிறார், மேலே ஆகாயத்தில்.
அப்போ அந்த கடைசி செய்தி அவர் டிசம்பர் மாதத்தில் தான் அவர் கொடுக்குற 1965 மாதம் 65வது ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி அவர் கொடுக்குறார். ஏனென்றால் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட அதுக்கு இந்த வசனத்தை தான் எடுக்கிறது. நாங்கள் இப்போ வாசித்தோம் 27:5. அவர் என்ன செய்ய போகிறார்? இந்த பூமி என்ன செய்ய போகுது? அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அழிகிறதுக்கு முன்பாக தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனத்தை மேலே எடுக்க போகிறார். அப்போ அதுதான் விடப்படும். அதே நேரத்தில் நியாயத்தீர்ப்பு என்ன செய்கிறது? படிப்படியாக பூமியை தாக்கு. அன்றைக்கி என்ன செய்கிறது? அதே தான் மோசேயுடைய நாட்களில் நடந்தது. அதே போல் இந்த கடைசி நாட்களிலும் என்ன செய்கிறது? நியாயத்தீர்ப்பானது அங்கே தாக்குற வேளையில், ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்தை அவர் பாதுகாப்பார். அப்போ அதனால் நாங்கள் தேவனுடைய வாழ்க்கை, அப்போ தீங்கு வர்றதுக்கு முன்பு அவர் என்னை காப்பார். அதே போல் பாருங்கள், நீங்கள் சங்கீதம் 41 எடுங்க. நாங்கள் அது வாசித்த வசனம்தான். அப்போ நாங்கள் எப்படி பாதுகாக்கப்படலாம்ன்றதுக்கு நாங்கள் பார்க்கப்போம். பாருங்கள், நாங்கள் போன நாளைக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முதல் பார்த்து நாங்கள் இந்த வசனத்தை பாருங்கள். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அடுத்த வசனத்தை பாருங்கள். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்போ தீங்கு நாளில் அவன் வர்ற வேளையில் அவன் என்ன செய்வாராம்? விடுவிப்பார். யாரை விடுவிப்பார்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன். பாருங்கள், அடுத்ததை பாருங்கள். கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். பாருங்கள், பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். யாரை? சிறுமைப்பட்டவன் சிந்தை மேல் உள்ளவனுக்கு பாருங்கள் வர்ற ஆசீர்வாதத்தை. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடி. அப்போ பாருங்கள், தாவீது என்ன செய்கிறான்? முன்னுக்கு நாங்கள் பார்த்தோம், தீங்கு நாளில் அவனை அவர் பாதுகாப்பார். இப்போ அதே நேரத்தில் அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை அண்டைக்கு ஒப்பு கொடுத்தாரா? இல்லை. அதனால் அவன் என்ன பாடுறான் பாருங்கள். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடுக்கிறீர். அதே நேரத்தில் 3வது வசனம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். ஒருவேளை அவன் வியாதிப்பட்டால் கூட அவன் என்ன செய்வார்? அவனை தாங்குவார். கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். அப்போ பாருங்கள், அந்த தீங்கு நாளில் தேவன் எப்படியான ஜனத்தை அவர் பாதுகாக்கிறார். அப்போ சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அப்போ அதே தான் தாவீது செய்தான். அப்போ அதே அதிகாரத்தை தான் அவனும் பாடுறான். தாவீதுனுடைய சங்கீதம் வாசிச்சிங்கன்னா பிரக்கெட்டுக்குள்ளே யார சங்கீதம் என்று போடுவான். அப்போ யார் எழுதினா? தாவீது. அப்போ இங்கேயும் யார் எழுதுறது? தாவீது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்டா? தீங்கு நாளில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் அவர் என்ன செய்வாராம்? காப்பாற்றுவார், பாதுகாப்பார். வியாதியாக கிடந்த அவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கை முழுவதையும் வியாதியாக கிடக்கிற மனிதனுடைய படுக்கை முழுவதையும் அவர் மாற்றி போடுவார். அது மாத்திரமல்ல, சத்ருனுடைய இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுறார். இப்போ சத்ரு எங்களை கொல்லணுமென்று வந்தால் அது அவனுடைய விருப்பம். ஆனால் அவன்ட விருப்பத்தை தேவன் என்ன செய்வாராம்? இஷ்டத்துக்கு விட மாட்டேன். அல்லது இவனை இந்த தேசத்தை மேற்கொள்ளணுமென்று அவன் வருவான், அதுக்கும் அவர் விட மாட்டேன். ஏனென்றால் அவனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு. அதான் பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்போ தாவீது எதை அவன் விரும்புகிறானோ அது தேவனுடையதாக இருந்து. அதனால தான் தேவன் என்ன சொல்கிறேன்? என் இருதயத்துக்கு ஏற்ற தாஸ். அப்போ தேவனுடைய இருதயம் எதை வாஞ்சிக்குதோ அதை தாவீது வாஞ்சித்தான். அப்போ அவனோட விருப்பம் அதுவாக இருந்து. அப்போ தேவன் அவர் என்ன செய்கிறார்? அங்கே மேலே இருந்து திரும்ப அவர் கூடாரத்தில் வர்ற வேளையில் கூடாரத்தில் இருக்கிறத அவர் என்ன செய்கிறார்? நிரந்தரமான கூடாரத்தில் வாசம் பண்ணணும் என்று விரும்பினேர். ஆனால் அது தாவீது என்ன செய்கிறான்? அந்த வாஞ்சியை விரும்புகிறான். ஆனால் தேவன் என்ன செய்கிறேன்டா? தாவீதுடைய நிறைய யுத்தம் பண்ணினான். நிறைய காரியத்தில் அவன் அங்கே தோல்வி அடைஞ்சு அவனோட கையெல்லாம் இரத்த கரையாக இருந்தபடி அவர் சொல்கிறேன், நீ செய்ய வேண்டாம், உன்னுடைய குமாரன், உன்னுடைய இரத்த உறவான அந்த குமாரன் என்ன செய்வான்? அதை செய்வான். அப்போ அதே போல தான்
தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி, தீக சொல்ல தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளே வந்தால் கிறிஸ்துவின் சிந்தை. ஏன்னா கிறிஸ்து இந்த பூமியில் எதை எதை நிறைவேற்றணுமோ அதை எல்லாம் யாரை கொண்டு நிறைவேற்றுவே? தேவன் தன்னுடைய ஜனத்தை கொண்டு தான். அப்போ அவருடைய விருப்பம் என்ன செய்ய போகுது? நிறைவேற போகுது. அப்போ அதுதான் கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறது. அப்போ அந்த சிந்தை என்ன செய்யும்? சிறுமைப்பட்டவன் மேல் பாருங்கள், அந்த வசனத்துக்கு தேவன் எவ்வளவு வாக்கு தத்தம். ஏனென்றால் இந்த தீங்கு நாளோடு அது சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அப்போ அதனால தான் தேவன் என்ன செய்கிறார்? அந்த காரியத்தில் தேவன் வைக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் தீங்க சொல்கிறேன், அது தீமேத்தியில் அவர் எடுக்கிற 2 தீமேத்தி 3:8 நாங்கள் நேரம் போயிட்டு எடுக்க வேணாம். அப்போ பாருங்கள், அந்த பரியாசக்காரன், அப்போ ஏனென்றா இந்த பரியாசக்காரர் இந்த கடைசி நாள்கள் தற்பிரியராக, வீம்புக்காரராக, பணப்பிரியராக என்ன செய்வார்கள்? அந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள், எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க. இப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? விட்டு விழ. ஏனென்றால் அது தீங்க சொல்கிறார், அந்த தீங்கு நாட்களுக்கு அந்த முன்பாக இந்த அடையாளங்கள் என்ன செய்யப்படும்? நடக்கும். இன்றைக்கு நடக்குதா? அதே வண்ணமாக என்ன செய்கிறது? ஜனங்கள் வந்து தற்பிரியராக இருக்கிறாங்க. ஏன்னா தேவனை வந்து ஒரு வேஷமாக மாத்திரம் தரித்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க வேத பக்தியும் தான், வேஷத்தை தான் தரிக்கிறாங்க இல்லையா, தேவனுடைய ஆவியை பெறையில். ஆனால் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய கிருபையினால் அவர் என்ன செய்கிறார்? தீங்கை நாங்கள் பார்க்குறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் அது வராத வண்ணம் என்ன செய்கிறார்? தேவன் தம்முடைய கண்மலையின் மேல், கண்மலை என்பது கிறிஸ்துவாக இருக்கிறார், அந்த கண்மலையில் தேவன் எங்களை உயர்த்தி வைக்கிறார். அப்போ தேவன் அழிவறதுக்கு முன்பாக எப்படி எங்களை மாற்றணுமோ, எந்த இடத்துல வைக்கணுமோ, எங்கே நாங்கள் பிறக்கணுமோ, எது அழிவு வருமோ அதை தேவன் அறிந்த தேவன். ஆமென். அதனால தான் பாருங்கள், சோதோம் அழியும் என்பதை தேவன் அறிஞ்சிருந்தார். அப்போ அதனால் அவர் என்ன செய்கிறார்னா, தேவன் என்ன செய்கிறார்? ஆபிராம் சான்ஸை கொடுக்குறான், லோத்து என்ன செய்கிறான்? அதை பெறுறான். அது நீர்வளமாக இருந்தது, நல்ல வசதியாக இருந்தது, பெரிய பட்டணமாக இருந்தது, ஐஸ்வர்யம் உள்ளதாக இருந்தது. ஆனால் லோத்துக்கு தெரியாது அது அழியும். அவன் நிற்கிறான், நான் ஒரு சேஃப்டியான இடத்துல நான் இருக்கிறேன்னு. ஆனால் என்ன நடந்துச்சு? அது அழிஞ்சு போனது. அப்போ அதே போல் தான் நாங்கள் நினைப்போம், நாங்கள் இங்கே பிறந்திருந்தால் நல்லா, அங்கே இருந்திருந்தால் நல்லா, இந்த இடத்துல இருந்தால் நல்லா, இது குளிராக இருந்தால் நல்லமண்டு நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? குளிரான இடமெல்லாம் மழை, ஏன்னா மலையில் இருந்த இடமெல்லாம் என்ன செய்கிறது? சரிஞ்சு சரிஞ்சு அது விழுது. ஆனால் தேவன் பாருங்கள், எங்கே நாங்கள் பிறக்கணும், எந்த இடத்துல வாழணும், எதில் நாங்கள் இருக்கணும் என்பது தேவன் அறிஞ்சிருக்கு. இல்லாட்டி ஒரு வெள்ளம் வீட்டுக்குள்ளே வந்தால் யோசிச்சுப்பார். ஏன்னா அல்லது மண் சரி வந்து வீடு அழிஞ்சால் யோசிச்சுப்பார். அல்லது நீங்கள் அகதியாக தூக்கி கொண்டு வெளியே போய் ஒரு மாதம் ஸ்கூலில் இருந்தால் யோசிச்சு பாருங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளாக நாங்கள் இருக்கும்போது வசதியோடு, ஏன்னா காரியத்தோட நேரத்துக்கு எழும்போம், நேரத்துக்கு குளிப்போம், இஷ்டத்துக்கு நாங்கள் என்ன பாத்ரூம் போவோம். ஆனால் என்ன நடக்கும்? அவசரம் என்றாலும் என்ன செய்யலாது? போகலாது. ஏண்டா அடைஞ்சி வச்சிருப்பான். ஆனால் தேவனை பாருங்கள், இதனால் ஏன் நாங்கள் இந்த நாளில் இந்த டைமில் பார்க்குறோமெண்டா, நாங்கள் அவங்களுக்கு நடந்துச்சு எங்களுக்கு நடக்கலைன்ற பெருமைக்காகவும் அல்ல, மகிழ்ச்சி தேவனை நாங்கள் யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் சம்பவிக்கிற வேளையில் தான் தேவனுடைய அன்பை நாங்கள் புரியலாம். ஆமே, தேவனுடைய கிருபையை புரியலாம், தேவனுடைய மகத்துவத்தை புரியலாம், தேவனங்களை எப்படி அதிசயமாக நடத்துகிறார். அப்போ உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை ஒன்று சம்பவிச்சாது எங்களோட வாழ்க்கையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தா தான் நாங்கள் கண்டுகொள்ளலாம். அதால் தான் உணர்வில்லாதவர்களை வந்து தேவன் எடுக்கல. அப்போ ஒன்று நடக்கக்குள்ள வந்து என்ன வரணும்? அந்த உணர்வு வரும். இந்த உணர்வு இப்படியாக அது சம்பவிக்கிறது. எங்களுக்கு இந்த உணர்வு இப்போ சில பேர் நாங்கள் என்ன செய்வோம், அது நடக்கிற வேளையில் அதை தெரியாத மாதிரி இருந்தோம்டா அது எங்களுக்கு உணர்வு இல்லை. அதால் தான் உணர்வு இல்லாதவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டோம். அப்போ அவங்களுக்கு உணர்வு இருக்கணும். தேவன் இப்படியெல்லாம் செய்கிற வேளையில் எங்களை அணுகாதவன். இப்போ முழு வெளிநாட்டில் இப்படி மெசேஜ் போகும், இலங்கை முழுவதுமாக என வெள்ளக்காடு, அவங்க மேலே கேமராவில் எடுக்கக்குள்ள எல்லாம் வெள்ளம்தான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? சிறு சிறு இடத்துல தேவனங்களை ஒன்றுமே அணுகாதவன் நம்ம தேவன் என்ன செய்கிறார்? எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கு. அப்போ அதனால் இது ஒரு வாக்குத்தத்த மெசேஜாக இருக்கிறபடினால சுருக்கமாக சொல்லலாம். அதனால் நான் தாவீது சொன்னது போல் தீங்கு நாளில் அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய கூடாரத்தில் எங்களை
மறைச்சி பாதுகாக்கிறார். ஆமேன். அதனால் தேவன் தாம் இந்த நாட்களில் எங்களை பாதுகாத்து வர்ற தேவன். அதனால் நாங்கள் அவருடைய கிருபையையும் மகத்துவங்களையும் நினைக்கணும். சம்பவிக்க தான் எங்களோட ஆத்துமா என்ன செய்யும்? நெருங்கும். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. அப்போ அது நடக்கிற வேளையில் இந்த வார்த்தையை எடுத்து உங்களுக்கு காட்டினா தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் அது வாக்கு தத்தத்தை நாங்கள் எடுத்து காட்டோம். அப்போ பாருங்கள், சங்கீதத்தில் தாவீது இந்த வார்த்தைகள் அவன் கூறினவனாயிருக்கிறான். பாருங்கள், கூடார வாசலில் அவர் என்ன செய்வாராம்? என்ன நான் மறுபடியும் வாசித்து முடிக்கிறேன். பாருங்கள், என்னை தமது கூடார வாசலில் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறான்? தீங்கு நாளிலே அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, பாருங்கள், மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் அவர் உயர்த்துவார். ஆமேன். அதே வண்ணமாக தேவன் இந்த நாட்களில் எங்களை பாதுகாக்கிறார். அதனால் நாங்களும் மற்றவர்கள் மீது என்ன, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தியாயிருக்கணும். கஷ்டப்படுறவங்களை நாங்கள் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். நாங்கள் தேவன் அவங்களுக்கு உதவி செய்யணும். அதே நேரத்தில் தேவன் அந்த ஆத்துமாவை ரட்சிக்கணும். ஏன்னா அது ரட்சிப்பில்லாட்டி அது தீமை. ஏன்னா இனி பூமி விடப்பட்டது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? இந்த உலகமானது ஒரு முடிவுக்கு, நான் எந்த மார்க்கத்தோடு எந்த மதத்தில் உண்மையாக இருக்கிறவங்கள நாங்கள் பஸ்ஸுலேயோ போக்குவரத்தில் சந்திக்கக்குள்ள அவங்களோட பேச்செல்லாம் அதான் இருக்குது. ஏண்டா உலகம் அழிய போகுது. ஏன்னா எந்த மார்க்கம், அவங்களோட மார்க்கத்தை வச்சு அவங்க சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும். விஞ்ஞானிக்கு கூட என்ன செய்கிறது தெரியும். ஏண்டா அது அழிவின் விளிம்பில் நாங்கள் வந்துட்டோம். ஆனால் தேவன் என்ன செய்வார்? அதுக்கு முன்பாக தீர்க்கதரிசி மெசேஜ் எடுக்கிறது போல் தீங்கு நாளுக்கு இந்த உலகம் முழுவதுமாக அழிய முன்பு தேவன் எங்களை கொண்டு போகிறார்? பரலோகத்தில் சேஃப்டியாக வச்சிட்டு தான் பூமியில் கை வைக்க போகிறார். அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு மகத்தான காரியம். இன்றைக்கி பூமியில் சிறு சிறு நியாயத்தீர்ப்பு நடக்கக்குள்ள எங்களை பாதுகாத்து வைக்கிறேன். ஆனால் முழு அணுகுண்டினாலே உலகத்தை அழிக்கிற வேளையில் எங்கே பாருங்கள் கொண்டு கண்மலை மேல் தாவீது உயர்த்துவார்ன்றது போல் இன்றைக்கி கிறிஸ்து இருக்கிற ஸ்தலத்துக்கு எங்களை என்ன செய்ய போகிறார்? உயர்த்த போகிறார். உன்னதத்தில் அவர் எங்களை உயர்த்திப்பா. ஏன்னா அந்த பூமி அழிய போகுது. அப்போ பூமியில் இருந்து எங்களுக்கு என்ன செய்யும்? வேதனை வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும். அப்போ அதனால் அவர் என்ன செய்ய போகிறார்? மேலே அவர் எங்களை கொடுக்க போகிறார். அதனால் எவ்வளோ ஒரு மகத்துவமான வாக்கு தத்தத்தை தேவன் தந்தபடினால் நாங்கள் அவரை ஆராதிப்போம், அவரை நேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு நிமிடம் கண்களை நாங்கள் மூடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு சோதரம் சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே மகு கொடான கொடி சோதரம். அப்பா பிதாவே மகு சோதரம் சோதரம் சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த காலை வேளைக்காக மகு சோதரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானித்து அந்த வாக்கு தத்தத்தை பிடிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு சோத்திரம். தாவீது இந்த வண்ணமாக உம்மையே நாடினான். உம்முடைய சமூகத்தில் இருப்பதை அவன் விரும்பினான். ஆண்டவரே உமக்குள்ளாக வாழ்வதை அவன் விரும்பினான். அதனாலே நீர் அவனை தீங்கு நாளிலே அவனை பாதுகாத்தீர். அதே போல் கர்த்தாவே, இன்றைக்கு இந்த உலகத்திலே அழிவு இருக்கிறது. அந்த அழிவிலிருந்து நாங்கள் பாதுகாக்கத்தக்கதான ஒரே ஒரு அடைக்கலம் உம்முடைய ஆலயமாக இருக்கிறது. அதுக்காக இந்த கட்டிடம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆலயம் என்று பார்க்கும்போது நாங்களே அந்த ஆலயம். ஆண்டவரே, நீரங்கள் ஆண்டவரே இந்த சரீரத்துக்குள்ளாக நீர் வருகிற வேளையிலே அது ஒன்றே கர்த்தாவே பாதுகாப்பாக இருக்கிறது. அதனாலே நிச்சயமாக ஆண்டவரே இந்த பூமியிலே தீங்கு வருகிறதுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை தந்திருக்கிறீர். அதுதான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலாக இருக்கிறது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் மாத்திரமே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியும். அப்படியானால் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நாங்கள் சம்பவிக்கணும் என்றால், நாங்கள் செல்ல வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவி மாத்திரமே முத்திரையாக இருக்கிறது. அதனாலே நீர் அந்த கூடாரம், உம்முடைய கூடாரத்தில் என்னை மறைத்து என்று தாவீது சொல்கிற மன்னமாக கர்த்தாவே, உம்முடைய அந்த சரீரமான ஆண்டவரே அந்த கூடாரத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிற வேளையில் மாத்திரமே, பரிசுத்த ஆவியை பெறுகிற வேளையில் மாத்திரமே கர்த்தாவே எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கேட்ட செவியலை ஆசீர்வதியும். இனிமேல் செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம்.
ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். Praise the Lord.